this video lecture நம்ம வந்து சிங்கிள் இண்டெக்ஸ் மாடல் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மல்டி இண்டெக்ஸ் மாடல். ஸோ ஷார்பி சிங்கிள் இண்டெக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து ஒரே ஒரு இண்டெக்ஸை எடுத்து நம்ம வந்து அதோட ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்கோட ரிட்டர்னை வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மல்டி ஃபேக்டர் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மல்டி ஃபேக்டர் மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்லேட் பண்ணி பார்க்க போகிறோம் அசட் ரிட்டர்னோட. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வந்து லைக் என்ன சொல்கிறதுன்னா ரிஸ்க்கு அண்டு மார்க்கெட் இண்டெக்ஸு அண்ட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலக்டட் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம மல்டிபிள் ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாடலை வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா நம்மளோட ப்ரெடிக்ஷன் அக்யூரசி, அதாவது பெர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது மார்க்கெட்டில் அப்படின்னு நம்மளால் வந்து அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மல்டி ஃபேக்டர் மாடலை வந்து யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ஃபேக்டர் மாடலை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், பட் ஆனால் அகெயின் வந்து சிங்கிள் ஃபேக்டர் மாடலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் அதை அஃபெக்ட் பண்ணும். அதாவது இந்த போர்ட்ஃபோலியோவோட ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோவை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. நிறைய மாடல்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் வந்து நம்ம கொடுத்துறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அசட் ப்ரைஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கிள் இண்டெக்ஸ் மாடலை விட இதுலேயும் வந்து ரொம்ப சிம்பிளாக மல்டி இண்டெக்ஸ் மாடல்னால் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இதுவும் ப்ராக்டிக்கலாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிக்கலாக இண்டஸ்ட்ரீஸில் தான் அப்ளை பண்ணுறாங்க. நம்ம வந்து அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை படிக்கிறதுக்கு இந்த மாடலுக்கு இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி மாடல் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றத. ஓகே, ஸோ இதோட வந்து நமக்கு யூனிட் 4 முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் வந்து நம்ம யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணுவோம். So be ready for embracing the next unit. Thank you, bye, and see you in next video.